ஸோ கைஸ் நம்ம தளபதி மேலே பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸ் தான் பார்த்தோன்னா சோஷியல் மீடியாஸில் போயிட்டுருக்கு. என்ன அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் பார்த்தோன்னா எந்த ஒரு விதத்துலையுமே பொருத்தம் இல்லாத ஒரு புகார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஏப்ரல் 19th நம்ம தளபதி பார்த்தோன்னா ஓட் பண்ணுறதுக்காக நீலாங்காரில் இருக்கிற ஓட் பூத்துக்கு பார்த்தோன்னா ஓட் பண்ணுறதுக்கு வந்திருந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த அளவுக்கு பார்த்தோன்னா பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஸோ அப்போ பார்த்தோன்னா விஜய் அவர்கள் ஓட் போட வரும்போது கிட்டத்தட்ட 200 பேரை கூட்டிகிட்டு வந்து ஓட் பண்ணிட்டு போயிருக்காரு. இவர் வந்து எலெக்ஷன் ரூல்ஸை பார்த்தோன்னா பிரேக் பண்ணியிருக்காரு. அதை பார்த்தோன்னா மதிக்காமல் பண்ணியிருக்காரு. அதனால் பார்த்தோன்னா அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி செல்வம் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை கேட்கும்போதே பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சிரிப்பு வந்து அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த முட்டா பயிலாவது 200 பேரை கூட்டிகிட்டு ஓட்டு போட போவானா அப்படிங்கிறது தெரியல. அந்த ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாமல் பார்த்தோன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 200 பேரை கூட்டிகிட்டு போனால் ஃபஸ்ட் அங்கே போலீஸ் அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத முதல் கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான நடிகர்கள் வரும்போது ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அவர் பார்க்கறக்கு வருவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்காக பார்த்தோம்னா ஏற்கனவே செக்யூரிட்டியை டைட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி சில வேலைகளை பண்ணாமல் விட்டுட்டாங்க தேர்தல் ஆணையம். அதே மீறி பண்ணியிருந்தாலும் கூட ஒரு சில போலீஸ் பார்த்தோன்னா எல்லாருமே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களாலேயே முடியல. ஆனாலும் பார்த்தோன்னா ஓட் போட பூத்துக்குள்ளே போகும்போது நம்ம தளபதி மட்டுமே தான் போய் ஓட் பண்ணிட்டு வந்தார். அந்த இடத்துல யாருமே கிடையாது. ஸோ உள்ளே போய் அவர் மட்டும்தான் ஓட் பண்ணிட்டு வர்றாரு. ஆனால் விஜய் அவர்கள் இன்னமும் பார்த்தோன்னா 200 பேரையுமே பூத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவர் எல்லாத்தையும் நிற்க வச்சு பார்த்தோன்னா ஓட் பண்ணிட்டு வந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தோன்னா போலீஸ் கண்டுக்காது. அது வேறு விஷயம். எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா அதில் வந்து ரூல்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னா இது எல்லா எலெக்ஷனுமே நடந்துட்டு தான் இருக்குது. விஜய் அவர்கள் பார்த்தோன்னா வரும்போது எப்படியாவது க்ரௌடு வந்துடும். அவரை பார்க்குறக்காக வர்றாங்க. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இது ஒன்றும் புதுசு கிடையாது. இவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறத பார்த்தா இதுவாக பார்த்தோம்னா விஜய் அவர்களே வந்து 200 ஓட்டை மொத்தமாக போட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா முட்டாள்தனமாக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தோன்னா பெரிய இஷ்யூவே கிடையாது. யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான சில பப்ளிசிட்டி பைத்தியங்களெல்லாம் இருக்கிற வரைக்கும் பார்த்தோம்னா இந்த மாதிரியான கேஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா விஜய் அவர்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போது நம்ம ரீச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இதெல்லாம் பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லாமல் புஷ்ன்னு தான் போகுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிற செல்வம் அப்படிங்கிற இவரை பற்றி உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.